அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பலத்த கிருபை இந்த நாளின் காலையின் வெளிச்சத்தை காண்பதற்கு கிருபை கொடுத்தீர். இந்த மத்திய நாளின் ஆசீர்வாதத்தோடு உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய தேவக்கரம் பலப்படுத்தி உம்முடைய பாதையிலே வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த புதன்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் தேவ சத்தியம் நாம் ஆண்டவருக்குள் பலப்படுகிற ஒரு அனுபவத்தை நமக்கு போதிக்கிறது. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் என்ன சொல்லுகிறது என்றால், பழைய ஏற்பாட்டின் உதாரணங்களை அந்த அதிகாரம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எப்படி எகிப்திலிருந்து வழிநடத்தி வந்தாரோ அதனுடைய அனுபவங்களை அந்த அதிகாரம் நமக்கு சுற்றி காண்பிக்கிறது. இதில் எப்படி ஆண்டவர் வழி நடத்தினார் என்பதை நாம் ஏற்கனவே படித்திருந்தாலும் மீண்டும் ஒரு ஆத்மீக தாக்கத்தோடு இந்த வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் இதை இந்த வேதாகமத்தில் 2வது முறை சீர்திருத்திருக்கிறார். அவர் இப்படி துவக்குகிறார், இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டுமென்று நினைக்கிறீர்களோ, நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லோருக்கும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள், எல்லோரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லோரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடு கூட சென்ற அந்த ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த தண்ணீர், அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவருக்குள் இருக்கிற அந்த அனுபவம், நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லோரையும் ஆண்டவர் எப்படி வழி நடத்தினார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இன்றைக்கு யாத்திரையாகம புஸ்தகம் 14வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, தேவ சமூகத்தில் ஆண்டவருக்கென்று தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் எப்படி ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறார் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை அந்த எகிப்து தேசத்திலிருந்து எப்படி வழி நடத்தினார். அந்த வார்த்தை சொல்லுகிறது, மோசே என்னோடு கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனான். தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார், அப்பொழுது உங்களோடு கூட என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போங்கள் என்று யோசேப்பு சொல்லி இஸ்ரவேல் புத்திரரை உறுதியாய் ஆணையிடும்படி சென்றிருந்தார். அன்பு பிள்ளைகளே, இங்கு யோசேப்பு தன்னுடைய மரணத்திற்கு பின்பு தன்னுடைய எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனான் என்று இங்கு மோசேயை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் அவனுடைய சந்ததி அந்த இடத்திலிருந்து எப்படி விருத்தியாகும் என்ற ஒரு கேள்வி அங்கு நமக்கு உருவாகிறது. அவர்கள் சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்தரத்தை ஓரமாய் எத்தாமிலே பாளையம் இறங்கினார்கள் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியெல்லாம் வழிநடத்தி கொண்டு வந்தார் என்பதை இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. மீண்டும் அவர் சொல்லுகிற வார்த்தையினுடைய தத்துவங்கள் என்ன என்றால், நம்முடைய நிலைகள் தேவனுக்குள்ளாக பலப்படுகிற ஒரு அனுபவம். எல்லோரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும்
சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. யாத்திரையாகம புஸ்தகம் 13வது அதிகாரம் 21, 22வது வசனம் இப்படி சொல்லுகிறது. தேவ சமூகத்தில் அங்கு எப்படி அவர்கள் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். அவர்கள் சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்தரத்தின் ஓரமாய் நடந்து போனார்கள். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்கும்படி கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார்கள். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலக்கப்படவில்லை என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதன் விலகி அவருக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னாக இருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்களுக்கு பின்னே சென்றது. அவர்கள் எப்பொழுதெல்லாம் பகலில் நடக்கிறார்களோ அவர்களுக்கு நிழலாக அந்த மேகஸ்தம்பம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. யாத்திரையாகம் 14:19 இதை நாம் வாசிக்கலாம். பின்பு யாத்திரையாகம் 13, 21, 22 இதை நாம் வாசிக்கலாம். நெகமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் அங்கு 19வது வசனம் சொல்லுகிறது. தேவ சமூகத்தில் ஆண்டவருக்குள் படுகிற பிரயாசங்கள் ஒவ்வொன்றிலேயும் ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிற குணலட்சணங்கள் என்ன என்பதை நாம் சற்று வாசிப்போம். நெகமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் அங்கு 19வது வசனம் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்தரத்தில் கைவிடவில்லை. அவர்களை வழிநடத்த பகலிலே மேகஸ்தம்பமும் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் காட்ட இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் அவர்களுக்கு விட்டு விலகவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், இங்கு இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வழி நடத்துவதற்கு அவருடைய கரம் அவர்களை விட்டு வழி விலகவும் இல்லை. அவர்கள் பகலிலே மேகஸ்தம்பத்திலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்கள் வழிநடத்தப்பட்டார்கள். பகலின் உஷ்ணம் அவர்களை தாக்காதபடி இரவின் இருள் அவர்களுக்கு எப்பொழுதும் இருட்டாயிராதபடி மேகஸ்தம்பத்தையும் அக்கினி ஸ்தம்பத்தையும் அவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் வழிநடத்தி சென்றார் என்று இங்கே பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த அனுபவங்களை நாம் எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? அவர் சொல்லுகிறார், எல்லோரும் ஒரே ஞானபானத்தை புசித்தார்கள், எல்லோரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவரோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று சொல்லுகிறார். இன்றைக்கு தேவ சமூகத்தில் நாம் ஆண்டவரோடு இருக்கிற இந்த அனுபவங்கள் நம்மிலே எந்த அளவு தேவனை பலப்படுத்தி காத்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். 78வது சங்கீதம் 14வது வசனம் இப்படி சொல்லுகிறது, பகலிலே மேகத்தினாலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழி நடத்தினார். அன்பு பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களினுடைய பாதுகாவல் தேவனுக்குள் எப்படி அமர்த்தப்பட்டு இருந்தது என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். ஏனென்றால் எல்லா நிலைகளிலும் தேவன் அந்த பிள்ளைகளை வழிநடத்தின ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு பாதுகாவலோடு ஆண்டவர் அந்த பிள்ளைகளை வழி நடத்தினார் என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். மேலும் அவர் சொல்லுகிறார், இவ்வளவு கஷ்டப்பட்டு நடத்தின பாதுகாத்த அந்த பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை எப்படி உதாசீனப்படுத்தினார்கள் என்றால், அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமானோர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்தது இல்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்று 1 கொரிந்தியர் 10:5 வாசிக்கிறோம். அப்படி இருந்தும்
அவர்கள் தேவனுக்கு அதிகமாய் பிரியமாய் இருந்ததில்லை. ஆண்டவர் அவர்களுக்கு அதிகமாக பிரியப்பட்டவர்களாக காணப்படவில்லை என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, எப்படியெல்லாம் நாம் தேவனுக்குள் ஆதியிலே அந்த பிள்ளைகள் வழிநடத்தப்பட்டார்கள் என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையின் தரம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். என்னாகம புஸ்தகம் 14வது அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வாக்குத்தத்தங்கள். என்னாகம புஸ்தகம் 14வது அதிகாரம் 29வது வசனம் இப்படி சொல்லுகிறது. தேவ சமூகத்தில் ஆண்டவருக்குள் இருக்கிற அந்த அனுபவங்கள் நம்மிலே எப்படி பலங்கொள்ள செய்கிறது என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அவர் சொல்லுகிறார், அந்த வனாந்தரத்திலே உங்கள் பிரேதங்கள் விழும். உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறவர்களுமாகிய அனைவரின் பிரேதங்கள் விழும் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் இவ்வளவு சீக்கிரமாய் பாதிப்பார் என்று அவர்கள் நினைத்து கூட பார்த்தது இல்லை. இவ்வளவு இக்கட்டுகளுக்கு மத்தியிலே அவர்களை வழிநடத்தி சென்று எகிப்து தேசத்தை விட்டு கடந்து செல்லும்போது அவர் பட்ட பிரயாசங்களை எல்லாம் வீணாய் போய்விட்டது. ஏனென்றால் அவர்கள் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. யாரெல்லாம் முறுமுறுத்தார்களோ, யாரெல்லாம் தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டார்களோ அவர்களுடைய நிலை ஆண்டவர் மன்னிக்கவில்லை என்று சொல்லுகிறார். அதே என்னாகம புஸ்தகம் 14வது அதிகாரம் 37வது வசனம் சொல்லுகிறது, சபையார் எல்லோரும் அவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கும்படி அந்த துர்ச்செய்தியை சொன்னவர்களாகிய அந்த மனிதர் கர்த்தருடைய சன்னதியில் வாதையினால் செத்தார்கள். அன்பு பிள்ளைகளே, யாரெல்லாம் பிரபுகண்டா செய்து தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்களோ அவர்கள் மரித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைய சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கையின் தரம், தேவன் கரத்தில் நாம் எல்லாவற்றையும் பெற்றதற்கு பின்பும் கூட நாம் சில நேரங்களில் நாம் தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா? என்னாகம புஸ்தகம் 26வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, எஸ்ரோனியர் குடும்பத்திற்கு தகப்பனான எசுபோனும் கர்மியர் குடும்பத்திற்கு தகப்பனாக காரியுமே. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்குள் இருக்கிற அந்த அனுபவத்தை, அந்த கோபத்தை நாம் சம்பாதித்து கொள்ளக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மேலும் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகளை நமக்கு திஷ்டாந்தமாக்க சொல்லப்பட்டு இருக்கிறது என்று அங்கு 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது. அவர்கள் இச்சித்தது போல நாமும் இச்சியாமல் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம் என்றால், பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்கள் ஆனார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது தமக்கு இறைச்சியையும் புசிக்க கொடுப்பார் யார், புசிக்க கொடுப்பவர் யார் என்று கேட்கிறார். அன்பு பிள்ளைகளே, அவர்கள் இச்சித்தது என்ன காரணம் என்றால், அவர்களோடு கூட புறஜாதி மக்களும் சென்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த புறஜாதி மக்கள் இச்சித்ததினால் இங்கு ஆண்டவரும் ஆண்டவருடைய பிள்ளைகளும் அந்த இச்சையை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று ஆண்டவர் கொடுத்தார். எங்களுக்கு அந்த புசிப்பதை எங்களுக்கு யார் கொடுப்பவர் யார் என்று அவர்கள் முறுமுறுத்தார்கள்.
யாத்திரையாகம புஸ்தகம் 12வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு 38வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அவர்களோடு கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதினால் அன்றி மிகுதியான ஆடு மாடுகளும் முதலான மிருக ஜீவன்களும் போயிற்று. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு கடந்து செல்லும்போது அவர்களோடு கூட ஆண்டவர் 6,00,000 புருஷர்கள் சென்றார்கள் என்று சொல்லுகிறாரே. அவர்கள் புறஜாதி மக்களாய் காணப்பட்டார்கள். 430 ஆண்டுகள் இந்த தேசத்தில் அடிமைகளாய் இருக்கும்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் புறஜாதி மக்களோடு நல்ல தொடர்பு வைத்திருந்தார்கள். அவர்கள் பெண்களை இவர்கள் மணந்து கொண்டு இவர்கள் பெண்களை அவர்களுக்கு கொடுத்த ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சம்பவம் என்ன என்றால், எந்த நிலையிலும் நாம் அந்நிய நுகத்திலே நாம் விசுவாச பிள்ளைகளை உருவாக்கக்கூடாது, பெற்றுக்கொள்ளக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் 2 வகையான மக்களை இந்த லோகத்தில் உருவாக்கி இருக்கிறார். ஒன்று நீதிமான், இன்னொன்று துன்மார்க்கர். ஒன்று விசுவாசி, இன்னொன்று அவிசுவாசி. ஒன்று கர்த்தரை அறிந்தவர்கள், இன்னொன்று கர்த்தரை அறியாதவர்கள். இன்றைக்கு இதே பிரிவின் கீழ்தான் நியாய தீர்ப்பும் செய்யப்படும். நல்லவர்கள் தேவனுக்குள் செல்லுவார்கள், கெட்டவர்கள் பூமிக்குள் அக்கினியினால் வாதிக்கப்படுவதற்கு செல்வார்கள். ஆனால் இந்த பூலோக வாழ்க்கையில் நம்முடைய சகாக்கள், நம்முடைய நண்பர்கள் யாருடன் அதிகமாக காணப்படுகிறது என்றால் உலக மக்களோடு அதிகமாக காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். நாம் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல, நாம் பரலோகத்திற்கு உரியவர்கள். பரலோகத்துக்கு உரியவர்களானால் நம்முடைய வாழ்க்கை யாருடன் அதிகமாக காணப்பட வேண்டும்? தேவனோடு காணப்பட வேண்டும். அதைத்தான் இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அநேக புறஜாதி மக்கள் அவர்களோடு கூட சென்று அவைகளை இச்சித்தார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, முதலில் இந்த லோகத்தில் மரணம் உண்டானது இச்சையினால், சாப்பாட்டினால். பின்பு இஸ்ரவேல் ஜனங்கள் அழிவதற்கு காரணமாக இருந்ததும் இச்சை, சாப்பாடு தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவர்கள் இச்சித்தது போல நாமும் இச்சையாமல் இருந்து, அவர்கள் நடந்தது போல நாமும் நடக்காமல் இருக்க வேண்டும் என்று பவுலார் 1 கொரிந்தியர் 10:6 சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் தெய்வம் என்றால் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பாகால் தெய்வம் என்றால் பாகாலை தொழுது கொள்ளுங்கள். எந்த மட்டும் 2 நினைவுகளால் நாம் இருக்கிறோம், நமக்கு வேண்டியது ஒரே நினைவு தான். அந்த நினைவிலே நாம் பலப்பட தேவ சமூகத்தில் நம்முடைய நம்பிக்கையை ஆண்டவர் மீது வைத்து அவர் என்ன நமக்கு சொல்லி இருக்கிறாரோ அந்த உபதேசத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்த தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போமா? ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து நல்ல ஈவுகளினாலே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட எங்களுக்கு பலத்தை தாரும். கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு உம்முடைய கிருபை இருந்து அந்நிய நுகத்தில் அவிசுவாசியோடு பிணையாது இருப்பாயாக என்று சொன்னீரே, அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நாங்கள் உமக்கு தூரமானவர்களோடு நாங்கள் எந்தவித உறவும் வைத்து கொள்ளாதபடி ஆண்டவரை உண்மையை நம்பி ஜீவிக்கிற பிள்ளைகளாக எங்களை உருவாக்கும். குற்றங்கள் குறைகள் எதுவாக இருந்தாலும் தயவாக மன்னித்து எங்களை காத்துக்கொள்ளும். இந்த நாளின் வெளிச்சத்திலே பிள்ளைகளுடைய பணிகளை கர்த்தர் ஆசீர்வதித்து தாரும். பிள்ளைகளுடைய பயணங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து தாரும். நாங்கள் அன்பு கூறுகிற ஒரு குணத்தோடு இந்த நாளை நாங்கள் உம்முடைய சமூகத்தில் பெற்று எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.